கஷ்டப்பட்டு வண்டி கிடைக்காது அதெல்லாம் நடந்து போறோம். யாருமே வந்து ஏத்தல, அழுதுகிட்டே ஓடுறோம். எல்லாம் இவங்கனாலதானே ரோடு போட்டு அப்பதான் நாங்க போவோம் அந்த இடத்துக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு போகும்போது 7 மணி ஆகுது வீட்டுக்கு போகும்போது, பின்னாடி 4-5 பயலுங்க வண்டியிலே வந்து டெய்லி வம்பிழுத்திட்டு இருக்காங்க. டெய்லி பனிஷ்மெண்ட், லேட்டா போய் டெய்லி பனிஷ்மெண்ட் வாங்குறது எங்களுக்கு தேவையா? 9 மாசம் ஆச்சு பஸ் வந்து. நாங்க டெய்லி நடந்துதான் போறோம். நாங்க டெய்லி வண்டி கிடைக்காட்டி அன்னைக்கு நடந்தே போனோம். யாருமே எதுவுமே கேட்கல. பார்த்து சிரிக்கிறாங்க ரோட்ல எல்லாரும். அழுதுகிட்டே நடந்து போனோம். யாரு அப்பதைக்கு எதுவும் கேட்காதுங்க. இப்ப அதுக்கு வந்துருச்சு அவங்களுக்கு. எல்லாமே போராடிட்டு அப்புறம் எல்லாம் சொல்யூஷன். அப்புறம் எதுக்கு நாங்களா இருக்கிறோம்? மாணவர்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. 18 வயசு ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க வீட தேடி. ஆனா ரோட்டு போட்டாங்கன்னா அது எத்தனை 9 மாசம் ஆனாலும் முடியாது. அங்கிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வாங்கிட்டு வந்து அங்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க, வம்புழுக்கிறாங்க. அதுல நடந்து வரும்போது நாங்க மட்டும்தான் நடந்து போறோம். பின்னாடி யாரும் துணைக்கும் வரதும் இல்லை எங்க பின்னாடி வந்து. அதனால எங்களுக்கு பஸ் வேணும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 9 மணிக்கு பஸ் விடுவாங்களா? 9 மணிக்கு தான் இங்க ஸ்கூலே ஆரம்பிக்குது. 9 மணிக்கு பஸ் விட்டு நாங்க 9:30க்கு போய் என்ன